வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராகட்டும். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிஷம் சிறிய ஜெபம் பண்ணி நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். மகா பரிசுத்தம் கிருபை உள்ள நல்ல ஆண்டவர், இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட ராஜா உங்களுடைய பிள்ளைகளாய் தகப்பனே கூடியிருந்து உங்கள் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய செவிகள் இருதயங்கள் முழுவதுமாய் உன் மண்டையில் திருப்பப்படட்டும். நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. இன்னும் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு கத்தர் எங்களுக்கு இன்னும் உணர்வுள்ள இருதயத்தின் கிருபையும் தாங்க. முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தையை முடியாது நீரே பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கத்தர் நல்லவர். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க தலைப்பு அனலாயிரு. அதோடைய ஆதார வசனமாக நான் எடுக்க விரும்புகிற வார்த்தை ரோமர் 12, அதில் 11ஆம் வசனத்தை தான் நானும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராகட்டும். 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கத்தர் நல்லவர். கடந்த 2 நாட்கள் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசின சில காரியத்தை தொடர்போடு கூட பேசும்படியாக ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராகட்டும். அதில் நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தா தெரியும். அந்த வசனத்தை அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த வார்த்தை அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை அந்த வசனத்தில், இல்லைன்னா ஒரு கமாவோ ஸ்லாஷோ எதுவுமே இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சா தெரியும். ஆவியானவர் அதில் ஒரு செமிகோலன் போட்டு அடுத்து எழுதியிருக்கிறாரு, ஆவியிலே அனலாக இருங்கள். அடுத்து ஃபுல் ஸ்டாப்பை வைக்கல இந்த வசனத்தை, அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். வசனம் அழகாக ஒரு வார்த்தை கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். வேதத்தில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும். இப்போ பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு எழுத்தாக இருந்தாலும் வேதத்தில் அவ்வளவு ரகசியங்கள் ஆழங்களை ஆண்டவர் ஆவியானவர் அப்படி தான் எழுத வச்சிருக்கிறார். அப்போ இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மற்றொன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னா, அவன் வேலை செஞ்சான் அதனால அவன் நல்லா இருக்கிறான். இந்த 2 வேர்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வேலை செஞ்சதுனால நல்லா இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் அசதியாக இருக்காமல் ஜாக்கிரதையாக இருந்தாம்னா அவன் ஆவியில் அனலாக இருப்பான். அடுத்து அவன் ஆவியில் அனலாக இருந்ததுனால தான் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். இந்த வசனத்தில் அதான் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதை முடிக்கல ஆவியானவர். இது மற்றொன்றோடு கூட தொடர்புடையது. இன்னைக்கு ஊழியம் செய்கிற நம்ம ஆவியானவர் விரும்புகிறது தான் அனலாக இருக்கணும். அனலாக இருக்க நம்ம நினச்சோம்னா நம்ம அசதியாக இருக்க மாட்டோம். அப்போது நீங்கள் இந்த வேதத்தில் இந்த காரியத்தை அனலாக இருங்கள். கடந்த நாட்களில் முதல் தேதியும் 2ஆம் தேதியும் ஆண்டவர் நமக்கு கட்சி தந்துக்கிற அசதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2ஆம் நாள் நான் இந்த வார்த்தையை நான் எடுக்க விரும்புகிறேன். அனலாக இருங்கள். ஏன் இந்த வார்த்தையை இப்படி சொல்லியிருக்கலாமே, அக்கினியாக இருங்க. ஏன் ஆண்டவர் வேதத்தில் நிறைய இடத்துல அக்கினின்னுங்கிற வார்த்தையும் இருக்குது, அதே போல் அனலுங்கிற வார்த்தையும் இருக்குது. அப்போ ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் அக்கினியா இருங்கன்னு சொல்றதை விட அனலா நீங்க இருங்கன்னு ஏன் ஆண்டவர் நமக்கு சொல்றாருன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அதான் சொல்றோம்ல, ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்து மாறினா கூட நம்ம அதில் நின்று பொறுமையா நம்ம தியானிச்சோம்னா ஆண்டவர் சில ரகசியங்களை கர்த்தர் நமக்கு கற்று தருவதற்கு அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அப்போ பவுல் இங்க கொரிந்தியர் எழுதும் போது இந்த காரியத்தை அவர் சொல்றாரு, எப்பா நீங்க அனலா இருங்க, நீங்க அனலா இருங்க. நீங்க இந்த அனலுக்கும் அக்னிக்கும் சில வித்தியாசத்தை ஒரு வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா நுணுக்கமான வித்தியாசங்கள் உண்டு. இந்த அக்னிக்கும் அனலுக்கும் இங்கிலீஷ்ல சொன்னா ஹீட் ஃபயர், ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது, அப்படிதானே? அக்னினா ஃபயரு, அனல்னா ஹீட். அப்போ ரெண்டுக்குமே வித்தியாசங்கள் உண்டு. என்ன உண்டுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபயர், இந்த அக்னிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு காரியம். இந்த அக்னி என்பது நம்ம கண்களுக்கு அது விசிபிளா இருக்கும், அது நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு காரியம். ஆனா அனல் அப்படி அல்ல, கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்மளால உணர முடியும் இந்த அனலை. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அக்னி எரியும் போது நம்ம கிட்ட போக முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன் கேட்டா ரொம்ப அனலா கொதிக்குது அப்படிம்போம். அதே இதை பாருங்களேன், ஒரு பாத்திரத்தை நீங்க வச்சு அதை நீங்க பயன்படுத்தும் போது பாருங்க, அக்னி எரியிற வரைக்கும் கீழே இருக்கிற அக்னி, அதுல இருக்கிற அந்த அக்னியை ஆஃப் பண்ணி பாருங்க. ஆஃப் பண்ணாலும் அதுல இருக்கிற அந்த சூட்டின் தன்மையை நம்மளால உணர முடியும். அப்போ என்னடா காலங்காத்தாலே சயின்ஸ் டீச்சர் எடுக்கிற மாதிரி நினச்சிக்கிட வேண்டாம். நம்ம இது கொஞ்சம் உத்து கவனிச்சாதான் நமக்கு சில காரியத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ
பவுலுங்க எழுதும்போது நீங்க அக்கினியாய் இருங்கன்னு சொல்லல, நீங்க அனலாய் இருங்கன்னு சொல்றாரு. அதான் சொல்றோம்ல, இந்த அக்கினி நம்ம கண்களுக்கு தெரியும், ஆனா அனல் நம்ம கண்களுக்கு தெரியாது, ஆனா அதால உணர முடியும். இந்த அனல் ஒரு மனிதனுக்குள்ள ஏன் இந்த அனலா இருங்கன்னு சொல்றேன்னா, இது ஒரு உணர்வுக்குரிய ஒரு காரியத்தை இங்க பவுல் இங்க ஒரு காரியத்தை சொல்றார். அப்போ பாருங்க, நீங்க நம்ம இந்த டிஸ்கவரி சேனல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று நடக்கும். பேர் கிரில்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா தான் காட்டுக்கு போவாரு, தான் கையில எந்த ஒரு இதுவுமே எடுத்துட்டு போக மாட்டார். திடீர்னு அவர் நடு ராத்திரியில அவருக்கு அந்த பயங்கரமான குளிரான நேரத்துல அக்னி வர வைக்கிறதுக்கு அவர் என்ன செய்வார்னா, சில கம்புங்களை எடுத்து அதை உரசிக்கிட்டே இருப்பாரு. அதை சில காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது உராய அதுல இருந்து வெளிப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் ஹீட், அதுதான் அனல். இந்த அனல் தான் அதுக்கு அடுத்து என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, அது அக்னியாய் மாறுது. அதுக்கு பிற்பாடுதான் அக்னியாய் மாறுது. ஃபார்ம் எது தெரியுமா? அதோட ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அனலாய், அது அனல் ஊட்ட அனல். நீங்க நம்ம அந்த பழைய காலத்துல இருக்கிற அடுப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அனல் இருக்கும். அதை ஊதிட்டே இருக்கதான் ஒரு அக்கினி எழும்புறதை நம்மளால பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இந்த மாதங்கள் முழுவதும், இந்த வருஷத்துல வருகிற நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புற ஒரு காரியம் என்ன கேட்டா, நீ அனலா இருன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ அனலா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். சொல்றோம்ல, நீ ஆரம்பத்திலே ஆண்டவரோட கூட பேசினதான், அனல் கண்ணுக்கு தெரியாது, அது மறைந்து இருக்கும். ஆனா ஒருவேளை அக்கினி வெளிப்படும். இன்னைக்கு நம்ம வெளிப்படையா சில காரியத்தை செய்யறதை விட அனலா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புற ஒரு காரியம். அனலா இருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அனலா இருக்கதான் நம்மளால அக்கினி நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட துவங்கும். நீங்க பாருங்க, ஒரு சின்ன காடு தான், ஒரு சின்ன உராய்வுல ஏற்படுகிற அந்த அக்கினி மாறதான் அது முழு காட்டையும் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அது எரித்து விடும். ஒரு சின்ன ஹீட் ப்ரொடியூஸ் ஆன நிமித்தம் நீங்க இந்த வேலை நல்லா வச்சு ஒரு டெலிஸ்கோப் வச்சு பாருங்க. நீங்க நம்ம இந்த சின்ன வயசுல செய்து பார்த்துப்போம். ரொம்ப நேரமா ஒரு பேப்பர்ல அதை அப்படி வச்சுட்டே ஒரு முற்றுப்புள்ளியில வைக்கும்போது பாருங்க, திடீர்னு அதுல இருந்து ஒரு அக்கினி எழும்பும். ஏன் தெரியுமா? அதுல ஏற்படுகிற ஒரு விதமான ஹீட் தான் என்ன செய்யும்னா, அது அக்கினியாய் அது மாற துவங்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புற ஒரு காரியம், நீ அனலாய் மாறு. அக்னியாய் மாறது காட்டிலும் முதலாய் அனலாய் மாறதான் நமக்குள்ள இருந்து ஒரு அக்கினி புறப்படும். நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்திலையும் அக்கினி வெளிப்பட வேணும்னா நீங்களும் நானும் அனலாய் மாறணும் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த அனலை குறிச்சு பவுல் இதை நீங்க கிரேக்கு பதத்துல நீங்க அவர் சொல்லும் போது எப்படி இருப்பார் கேட்டீங்கன்னா, அவர் சொல்லியிருப்பாரு, பி எ ஸ்டேஜ் இன் பாய்லிங், அதாவது கொதித்த நிலைமையில இரு, எப்போதுமே நீ வைராக்கியமா இருன்னு சொல்லி இங்க பவுல் ஒரு காரியத்தை அங்க அவர்களுக்கு எழுதினதை நம்மளால பார்க்க முடியும். அவர் அழகா கிரேக் பதத்தை எழுதும்போது சொல்றாரு, சியோ அப்படிங்கிறார். அந்த வார்த்தைக்கு தான் கொதித்தல் நிலைமையில நீ இரு, எப்போதுமே நீ அனலா இருக்கணும். அனலுங்கிற வார்த்தையை அவர் இப்படி பயன்படுத்திருக்கார், ஜியோ, கொதித்த நிலைமையில நீ இரு, எப்போதுமே ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு நிலைமையில நீ இருந்தாதான் உன்னால கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற நம்ம கிட்ட ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்ட உடனே நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனா அதுக்கு பிற்பாடு நம்ம பல நேரத்தை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசங்கம் நல்லா இருக்கிறத விட அது நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தை மூட்டுகிற ஒரு காரியமா இருக்கணும் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலையில மறைமுகமா நம்ம கிட்ட என்ன பேசுறாரு கேட்டா, அனலா இருக்கணும்னு, அக்கினி என் கிட்ட புறப்படும்னா, என் வாழ்க்கையில என் செய்கிற ஊழியத்துல ஒரு அக்கினி புறப்படும்னா நான் அனலா இருக்கணும். அனலா இருக்குது என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியதான். இருதயத்துக்குள்ள கொதித்த நிலைமையில, இருதயத்துக்குள்ள தேவனுக்குரிய காரியத்துல ஒரு வைராக்கியம் உள்ள நிலைமை தான் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அனலா இருக்கிற ஒரு தன்மை, ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு இருதயம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறது என்ன கேட்டீங்கன்னா, மகிமை வெளியரங்கம் ஆகணும்னா, அக்கினி வெளிப்பட வேணும் என்றால் நீ இருக்க வேண்டிய நிலைமை எது கேட்டா, நம்ம
வாழ்க்கையில இருக்க வேண்டிய இந்த 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 அனல் உள்ள வாழ்க்கை தான். இந்த வைராக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ள என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு ஆண்டவருக்காக அவனால் செயல்படவே முடியாது. அதான் வெளிப்படுத்துறது சொல்றாருல, நீ அனலா இல்லாமல் குளிரும் அல்லாம இருக்காத, நீ ஒண்ணு அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. ஊழியம் செய்கிறவர்கள் நம்ம ஒண்ணு அனலா இருந்துடணும், ஒண்ணு வைராக்கியத்தோடு இருக்கணும், ஒரு பரிசுத்தத்துல வைராக்கியத்தோடு இருக்கணும், தேவனுக்கு ஊழியத்தை செய்யறதுல வைராக்கியத்தோடு இருக்கணும். இல்லைன்னா நீ ஊழியமே செய்யாத. ஆண்டவர்தான் சொல்றாரு, நினைச்சு பாருங்க, இந்த பனி தெரியக்கூடிய ஒரு காரியம், ஆனா இந்த குளிர் தெரியாது, ஆனா அது உணர்வு உள்ள ஒரு காரியம், அது உணரத்தக்க ஒரு காரியம். இங்க அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இருந்த வைராக்கியமா இருப்பா, இல்லைன்னா நீ வைராக்கியமா இருக்காத. நீ ஊழியத்தை செய்யணும் நீ வந்துட்டனா, நீ தேவனுக்குரிய காரியத்தை நீ வைராக்கியத்தோடு நில்லு. ஜெபிக்கணும் வந்துட்டா ஜெபத்தை ஒரு வைராக்கியத்தோடு நில்லு. பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சிட்டா பரிசுத்தத்தை ஒரு வைராக்கியமா நின்று. ஆனா கொஞ்ச நேரம் 2 மாசம் வைராக்கியமா இருந்துட்டு 2 மாசம் வைராக்கியமா இல்லாம ஒரு ஸ்டேஜ் இல்லாம ஒரு இன்ஆக்டிவ்னஸ் இல்லாம ஒரு செத்த நிலைமையில இருந்தனா ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை கக்கி போட்டுருவேன். நீ எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை. நம்ம என்னைக்கு வாமிட் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, நம்ம வயிற்றுக்கு நமக்கு வயிற்றுக்கு பிடிக்கல, இல்லைன்னா இது வேண்டாம்னு சொல்லினாதான் நம்ம வயிறு என்ன செய்யும் கேட்டா வாந்தி பண்ணி போட்டுரும். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, தேவனுக்குரிய காரியத்துல ஊழியம் செய்ய கலப்பையில கைய வச்சுட்டா ஒன்னு வைராக்கியத்தோடு நிக்கணும். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 2 மாசம் வைராக்கியம் இருந்துட்டு 2 மாசம் கழிச்சு வைராக்கியம் போயிட்டு திருப்பி வைராக்கியம் வர்ற ஒரு சூழ்நிலை இருந்தா ஆண்டவர் அதை விரும்ப மாட்டாரு, ஆண்டவர் அவரையும் விரும்ப மாட்டாரு. இப்படிப்பட்ட ஸ்டேஜ் உள்ளவங்களை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இருந்தனா நீ அனலா இரு, இல்லைன்னா நீ குளிராவே இருந்துரு. நீ தேவனுக்கு நீ ஊழியம் செய்ய வந்துட்டனா அந்த வைராக்கியத்தோடு நில்ல. இல்லைன்னா ஊழியம் செய்ய வந்துட்டும் ஊழியம் செய்ய விருப்பமும் இல்லாம ஜெபிக்கவும் விருப்பம் இல்லாம சும்மா இருக்கிறத விட நான் பேசாம சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். எனக்குள்ள ஆண்டு விரும்புறது அனலாய் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஏன் இந்த வைராக்கியம் போவதற்கு ஒரு 5 காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சித்தமானா இன்னைக்கு காரியத்தை தியானிப்போம். வருகிற நாட்கள் ஆவியானவர் ஏவ துவங்கினார் என்றால் நிச்சயமா மற்ற நாட்கள்ல செய்திடலாம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஏன் இந்த வைராக்கியம் போது நமக்கு தெரியணும். மீட்டிங் அட்டென்ட் பண்றோம், நம்ம நல்ல வைராக்கியம் ஆயிடுதோம், மீட்டிங்ல நமக்கு நல்ல உற்சாகமா இருக்கிறோம். ஆனா மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிற்பாடு பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஜெபிக்கணுங்கிற வைராக்கியமே போயிடும், நமக்குள்ள வேதத்தை வாசிக்கணும் வைராக்கியம் பேருது. ஊழியத்துல இன்னைக்கு ஏசப்பா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம் திடீர்னு ஏன் இந்த வைராக்கியம் நமக்குள்ள போகுது? ஒரு மனுஷனுக்குள்ள எதற்கு இந்த வைராக்கியத்தை ஏன் ஒரு மனிதன் இழக்கிறான்? நினைச்சு பாருங்க. சொல்லுவாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு வைராக்கியம் உண்டாச்சுன்னா அது பெரிய ஒரு விளைவை உண்டு பண்ணிடும். அதனால சொல்றாங்க, வைராக்கியத்தை விட்டுட்டு நீங்க வந்துருங்க, வந்துட்டா சமரசாயிரலாம். அவன் சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஒரு வைராக்கியத்தை உண்டு ஒரு வைராக்கியம் சில குடும்பங்களை பிரிக்கும்னா பவுல் கலாத்தியர்ல சொல்றாரு, நல்ல விஷயத்துல நீ வைராக்கியம் பாராட்டு, தேவனுக்குரிய காரியத்துல நீ வைராக்கியம் பாராட்டு. அப்போ ஆண்டவருங்க நம்ம சொல்றது, தவறான காரியத்துல நம்ம வைராக்கியம் பாராட்டுற ஒரு விளைச்சல் உண்டு பண்ணும்னா தேவனுக்குரிய காரியத்துல நீங்களும் நானும் வைராக்கியமா இருந்தா நம்ம செய்கிற ஊழியத்துல அது ஒரு விளைவை உண்டு நிச்சயமாய் பண்ணும். அது நிச்சயமா ஒரு விளைவை உண்டு பண்ணும். ஜபத்துல ஒரு வைராக்கியமா தொடர்ச்சியா இருந்துட்டீங்கன்னா அது நிச்சயமா விளைவை உண்டு பண்ணும். ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு பேச விரும்புறது, நமக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை நம்ம ஏன் இழக்கிறோம்? நம்ம 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல நீங்க 1ஆம் வசனத்தை நீங்க அந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்க வீட்டுல இந்த மெசேஜ் முடிஞ்ச பிறகு அந்த காரியத்தை குறிச்சு தியானிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதுக்கு, யெரொபெயாம் சாலமோனுடைய புத்திரது அவங்க சத்தில வர சொல்றாரு, யெரொபெயாம் தூபம் காட்ட ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்போ முழு தேசமும் நமக்கு ஒரு இது இல்லையே சொல்லி வணங்குறதுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் முழுவதுமா எருசலேமுக்கு போகிற வேலையில இந்த யெரொபெயாம் எல்லாரும் போறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா ஒரு பலிபீடத்தை தூபம் காட்டுறதுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்றார். 2ஆம் வசனத்தை போட்டிருக்கு, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்துல யோசியானு பேருள்ளவன் தூபம் காட்டுற மேடு, இப்படி சொல்லி சில சாபத்தை விட்டு போறது யாரு கேட்டா ஒரு தேவனுடைய மனுஷன். ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த பலிபீடத்தை குறிச்சு சபிச்சுட்டு போறான். அவன் சபிக்க உடனே யெரொபெயாமுக்கு கோவம் வந்து அவனுக்கு நேரா கையை நீட்டுறான். நீட்டின உடனே அந்த நீட்டின கை அப்படி நிக்க ஆரம்பிச்சிட்டு,
இப்போ அதுக்கு பிற்பாடு அதுக்கு பிறகு தெரியும், அந்த அந்த அதிகாரத்தை குறித்து நீங்கள் வாசி அவங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கு பிறகு யெரொபெயாம் இதுக்கு பிற்பாடு அவனை குறித்து சொல்றாரு. 7ஆம் வசனத்தை நீங்க பார்த்தா தெரியும். 1 ராஜாக்கள் 13:7. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷன் நோக்கி, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றார். உடனே 8ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மிடத்தில் பசி உம்மிடத்தில் வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. இந்த தேவனுடைய மனுஷன் அவன் சொல்றாரு, நான் உன் வீட்டில் நீ 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 எவ்வளவுதான் கூப்பிட்டாலும், நீ உன் சொத்துல பாதியை கொடுத்தாலும் நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறதும் இல்லை, தண்ணி குடிக்க போகிறதும் இல்லை, அப்பம் புசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் வசனத்தை சொல்லியிருப்பாராம், ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ வந்த வழியா நீ திரும்பி போகக்கூடாது, வந்த வழியில வந்ததுல எந்த ஒரு காரியத்தையும் நீ அப்பம் புசியாமலும் குடியாமலும் நீ என்ன செய்யக்கூடாதுன்னா, நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது, நீ வந்த வழியா திரும்ப கூடாதுப்பா, நீ வேற வழியா நீ போயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்ததுனால இப்ப அந்த ராஜா இப்ப அந்த 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 மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறாரு கேட்டா, போயாச்சு. இப்போ கொஞ்ச தூரம் தான் போகிறாரு. அதுக்கு பிற்பாடு 11ஆம் வசனத்தை பார்த்தா அடுத்து ஒருத்தர் வராரு. இவர் யாரு கேட்டா, இவரும் ஒரு தீர்க்கதரிசி, கிழவனாகிய ஒரு தீர்க்கதரிசி, பெத்தேலில குடியிருந்தானா. அவன் சொல்றான். அதுக்கு பிற்பாடு நீ இந்த அதிகாரத்தை குறித்து தியானிச்சா தெரியும். அவர் என்ன செய்யறாரு கேட்டா, நானும் தீர்க்கதரிசி தான்ப்பா, ஒரு தூதன் வந்து என்கிட்ட சொன்னா, உன்னை கூப்பிட்டு வீட்டுல கூப்பிட்டு போய் விருந்து வைக்கணுமா, உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, உன்னை போஷிக்கணுமா சொன்ன உடனே 19ஆம் வசனத்துல நீங்க அந்த காரியத்தை, அப்பொழுது அவன் இவனோடு திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்களா? அவன் திரும்பி போய், வந்த வழியா நீ திரும்பி போகாதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆனா திரும்பி போயாச்சு. திரும்பி போன பிற்பாடு அவன் என்ன செய்யறான், எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய துவங்கிட்டான். அப்போத்த புசித்து தண்ணீரை குடிச்சு அந்த அந்த கிழவனாகிய அந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு போயாச்சு இந்த தேவனுடைய மனுஷன். அதுக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? 22ஆம் வசனத்துல, அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்கள் கல்லறையில் சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது, அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அது நண்டையில் நின்றது, சிங்கம் பிரேதம் தண்டு. நினைச்சு பாருங்க, இவன் யாரு கேட்டா, இவன் மரணம் எவ்வளவு மோசமா இருந்து பாத்தீங்களா? அவன் பிதாக்களுடைய கல்லறைகிட்ட சேர்க்கப்படலை. இவன் நிலைமை எவ்வளவு தூரத்துக்கு மோசமான ஒரு நிலைமையா இவன் மரணம். யாருன்னு கேட்டா, இவன் பேரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் கேம்ப்ல அட்டன் பண்ணிட்டு, சர்ச்சில் அட்டன் பண்ணிட்டு, தான் வைராக்கியமா எலும்பிட்டு போனவன் தான் தேவனுடைய மனுஷன். போய் காரியத்தை செய்தவன் தான் அந்த தேவனுடைய மனுஷன். சபிச்சுட்டு போனவன், தைரியமா ராஜாக்கு விரோதமா எதிர்த்து தைரியமா செஞ்சுட்டு போனவன். இப்போ இவன் வைராக்கியம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய கவன சிதறுதல். இவனோட டிஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இவன் வாழ்க்கையில இவன் தேவனுக்குள்ள கொண்டிருந்த வைராக்கியத்தை இலக்க பண்ணிட்டு, யாரோ ஒரு மனுஷன் சொன்னான்னு சொல்லி இவன் கொஞ்சம் தான் இருதயத்துல அவன் பக்கமா திருப்பி சாய்த்ததுனால, நினைச்சு பாருங்க, இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த தேவனுடைய மனுஷன் நியாயப்படி பார்த்தா தேவனத்துல போய் கேட்டிருக்கணும்ல. நீங்க தான் சொன்னீங்க, நீங்க இவன்கிட்ட சொல்லி விட்டீங்களா இந்த காரியத்தை என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி? அவன் கேட்டிருக்கணும் ஒரு வார்த்தை. ஆனா அவன் கேட்கவே இல்லை. அவன் நேரா போய் அந்த கிழவனாகிய தீர்க்கதரிசி வீட்டுல போய் அங்க போய் அப்பம் புசித்து தண்ணி ஊற்றி போன வழியா திரும்பி போனதுனால நினைச்சு பாருங்க, அவன் நிலைமை அவ்வளவு தூரத்துக்கு. இன்னைக்கு வைராக்கியத்தை இழப்பதுக்கு ஒரு காரணத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கவன சிதறுதல் நம்ம வைராக்கியத்தை இழக்க பண்ணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு சில நேரத்துல எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வரும். எல்லா வீட்லயுமே சண்டை வரும். அப்ப பாருங்க, என்ன பிரசங்கம் பண்ற இவங்க வீட்டுல சண்டை வருமா கேட்டா, எல்லார் வீட்லயுமே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதான் செய்யும். அப்படின்னா நம்ம சேர்ந்துக்கணும். அப்ப பாருங்க, எனக்கும் மனைவிக்கும், அப்போ நான் வைராக்கியமா வருவேன் வேலையிலேருந்து, இன்னைக்கு இவகிட்ட பேசிடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது
திடீர்னு அவள் எனக்கு பிடிச்ச சமையலை பார்த்த உடனே நினச்சி பாருங்க, எனக்கு கொஞ்சம் மனம் மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து என் பிள்ளைகளை பார்த்த உடனே நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவேன். கொஞ்சம் எனக்குள்ள ஃபோக்கஸ்டு அவள் மேலே அந்த கோபத்தில் விட்டுட்டு என் பிள்ளைங்க சிரிக்கிற விளையாடுறத பார்த்த உடனே அந்த கோபம் சின்ன சின்னதாக போக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வைராக்கியம் போவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கவன சிதறுதல், நம்மளுடைய ஃபோக்கஸ் சரியா இல்லாதனால தான். அதனால தான் ஸ்பர்ஜன் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார், என் கண்ணு இமையில அவர் சிலுவையை நான் வரைஞ்சி வச்சுட்டா நல்லா இருக்குமே. ஏன் கேட்டீங்கன்னா, எப்போதும் என் கண் விழியில, அதாவது என் கண் விழியில அவர் சிலுவையை வரைஞ்சி வச்சுட்டா எப்போதும் என் கண்ணு அந்த சிலுவையை தானே பார்க்கும் அப்படிங்கிறார். என் ஃபோக்கஸ்டு சரியான என் உணர்வு சரியா அவருடைய வைராக்கியத்துல ஜெபிக்க நான் வீட்டுக்கு சில நேரத்தில் நான் வரும்போது வேலையை பார்த்துட்டு வேலை லைனில் எங்கேயாவது வெளியே இருக்கும்போது இன்னைக்கு இரவு முழுவதும் ஜெபிக்குன்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருப்பேன். ஆனால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஏதோ ரீதியில் என் உணர்வை வேற உணவுக்கு, ஏதோ ஒரு உணர்ச்சிக்கு, என் பிள்ளைங்களை பார்க்குற ஏதோ காரியத்தை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் போது நினச்சி பாருங்க, என் கவனம் சிதறதுனால அன்னைக்கு நைட்டு முழுவதும் ஜெபிக்காமல் இருந்துருவேன். சில நேரத்தில் நினைப்பேன், காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஜெபிக்கணும், அலாரம்லாம் 10 அலாரம் 15 அலாரம் வச்சிருப்பேன் வரிசைக்கு. ஆனால் தூக்கத்துக்கு இடம் கொடுத்ததுனால என்னோட சிந்தனைக்கு ஏதோ ஒரு ரீதியில என் சிந்தனையை நான் சிதறடிக்க பண்ணனால, ஏதோ ஒரு காரியத்தை என் ஃபோக்கஸ்டு என் தூக்கத்துல மாறினால சில நேரத்துல எனக்குள்ள இருந்த வைராக்கியத்தை நான் இழக்க பண்றேன். இந்த காலை வேளை நம்ம கிட்ட ஆவியானவர் பேசுற ஒரு காரியம், பல தீர்மானத்தை பல வைராக்கியத்தை இன்னைக்கு எடுத்த அநேக பிள்ளைகள் இன்னைக்கு வைராக்கியத்தை இழப்பதற்கு தேவனுக்காக பரிசுத்தத்திலும் ஊழியத்திலும் அக்கினியாய் இருப்பதற்கு வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு வைராக்கியம் போவதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கவன சிதறுதல். அதனாலதான் இயேசுக்கு நீங்க லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வீட்டுல வாசிச்சு பாருங்க. அவர் 40 நாள் வனாந்தரத்துல ஆவியானவரால் சோதிக்கப்படும்படியாக அவர் கொண்டு போகப்படுகிறாரு. இப்போ அங்க பாருங்க, இயேசுவை திசை திருப்பதற்கு அவன் பிசாசு ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த கல்லை நீங்க என்னச்சீங்க அப்பமா பூசிது. அவருடைய போக்கஸ் முழுவதும் மாற்றப்படுகிறதுக்கு அவன் நினைக்கிறான். ஆனா அவர் இடம் கொடுக்கல. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க இந்த இடத்த உச்சில இருந்து நீங்க தாழ குதிங்க, உங்களோட தூதரை வந்து பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை காப்பான்னு சொல்றீங்களே. அவருடைய டிஸ்ட்ராக்ஷன் முழுவதுமாய், அவருடைய போக்கஸை முழுவதுமாய் திருப்புவதற்கு சத்ரு பயன்படுத்துறார். அதுக்கு பிற்பாடு ஒரு வார்த்தை சொல்லப்படுறதுக்கு சில காலம் அந்த பிசாசு என்ன செய்யறான்னா விலகுறான். இவருக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை இவர் சிலுவையில் அறையணும் என்கிற வைராக்கியத்தோட தாண்டி இந்த முழு உலகத்திற்காக இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமக்குன்னு சொல்லி வைராக்கியத்தோடு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்திருக்கிற தேவனை குறிச்சு அவருக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை எப்படியாவது இழக்கணும்னு சொல்லி சில காலம் விலகி இருந்தான். பிற்பாடு எப்போ இந்த பிசாசு வரான்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்தேயு 16 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல தெரியும், அங்க பேதுருக்குள்ள இவர் வருகிறான். பேதுருக்குள்ள வந்து அவன் அங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காமல் நீ மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிற. நீ தேவனுக்கு ஏற்ற வைராக்கியத்தை வைத்திருக்கணும், ஊழியத்துக்குரிய காரியத்தை ஜபிக்கிறத பரிசுத்தத்துல இந்த மாதிரி வைராக்கியத்துல நீ அனலா இருக்க வேண்டியவன். நீ என்ன திசை திருப்ப பாக்குறன்னு சொல்லும்போது அவர் ஒன்று புரிஞ்சுட்டாரு, என்னுடைய வைராக்கியத்தை இங்க ஒருத்தன் திசை திருப்ப பாக்குறான்னு தெரிஞ்சதுனாலதான் அவன் அன்பின் நிமித்தம் தன்னை இவர் திசை திருப்ப பாக்குறார். பசி நிமித்தம் அங்க சில காரியத்தை கல்ல நீங்க சாப்பிடுங்க சொல்லி ஒரு சூழ்நிலையோ இல்லைன்னா ஒரு காரியத்தை குறிச்சு அவன் திசை திருப்ப பார்க்கறான். ரெண்டாவது உணர்ச்சி விஷயமா அவன் என்ன செய்யறான்னா, தான் அன்பின் நிமித்தம் இவரை திசை திருப்ப பார்க்கறான். இன்னைக்கு பல நேரத்துல அதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருல, நீ உன் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற. ஏன் கதவை பூட்ட சொல்றாருன்னா, கதவை பூட்டியாச்சுன்னா உள்ள யாரும் வர முடியாது, வெளியே யாரும் போக முடியாது, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயமாகிய கதவை ஏதோ ஒரு காரியத்தில் நீ செய்து முடிக்கிற மட்டும் சில உணர்வுகளுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. நல்ல வண்டி வேகமா ஓட்டுறவங்கள பாருங்க, ஒரு செகண்ட் திடீர்னு அவங்க போக்கஸ் ரோட விட்டுட்டு வேற எங்கேயாவது மாறிட்டுனா பயங்கர ஒரு விபத்து அவன் வாழ்க்கையில ஏற்படுத்திடும்ல. இன்னைக்கு ஆண்டு பல வைராக்கியத்தோடு நம்ம இருந்திருக்கோம் ஆண்டவருக்காக. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு ரீதியில நம்ம வைராக்கியத்தை இழப்பதற்கு காரணம் கவனக்குறையின்மை. இன்னைக்கு ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில நீங்களும் நானும் கவனக்குறைவோடு இருக்கிறோம்னா நம்ம வைராக்கியத்தை நம்ம இழக்க போகிறோம். நமக்குள்ள இருக்கிற அக்கினி நம்ம அவிழ்த்து போடுவதற்கு நம்ம நேராக போய் கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு வந்த பாதையை நீங்க திரும்பி போயிடாதீங்க. எந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தீங்களோ அந்த பாதைக்கு திரும்பி போகாதீங்க. இந்த அசுத்தம் வேண்டாம் சொல்லி
இந்த பாதையை விட்டு வெளியே வந்தீங்களா, மீண்டும் அந்த பாதைக்கு போகாதீங்க. எந்த ஒரு உணர்வுக்கும் உங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை அதான் ஆண்டவர் மோசேக்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, கவனமாயிரு, கவனமாயிரு, நான் நீ செய்து முடிக்க மட்டும் கவனமாயிரு, ஆலயத்தை கெட்டுறத கவனமாயிரு, என் கட்டளைக்கு கீழ்ப்படியல கவனமாயிரு, உன் பிள்ளைகளை தேவனுக்கு நடத்துவதற்கு கவனமாயிரு. ஒவ்வொரு காரியத்திலும் ஏன் கவனமாயிருக்கிறார் சொல்றா, நீ எடுத்துக்கொண்ட வைராக்கியத்தை எனக்குள்ள நீ பற்றி கொண்டிருக்கிற வைராக்கியத்துல உண்மையா நிலைச்சு நிக்கணும்னா நீ கவனமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கவனத்தை ஒருத்தன் இழக்கும் போது இந்த ஒரு மனுஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுனாலதான் இன்னைக்கு பல நேரத்துல தனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை இழக்கிறான். தேவனுடைய மனுஷன் பேர் சொல்லப்பட்ட நீ இன்னைக்கு பல நேரத்துல இன்னைக்கு தேவனுடைய மனுஷன் என்ன குறிச்சு நான் சொல்லிக்கிடலாம், உலகம் சொல்லலாம் இவங்க தேவனுடைய மனுஷன். ஆனா ஏதோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு காரியத்துல நான் தேவனுக்குள்ள பற்றி கொண்டிருந்த வைராக்கியத்தை, அக்கினிங்கிற வைராக்கியத்தை இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல நான் இழக்குவதற்கு நான் ஒரு நாளும் ஆயத்தப்படல. என் போக்கஸ் இயேசுவை நோக்கி நான் ஏதோ ஜபத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் எந்த உணவுக்கு, எந்த மனுஷனுடைய சத்தத்துக்கு, எந்த மனுஷனுடைய அன்புக்கு, தேவையில்லாத மொபைல் போனுக்கு, சோசியல் மீடியாவுக்கு என்னோட டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாதபடிக்கு. அதான் வசனம் சொல்ல, சில காலம் ஒரு நாள் இன்னைக்கு நான் ஜெயிச்ச உடனே மறுநாள் அவன் வரமாட்டான்னு நினைக்காதீங்க. சில காலம் தான் திருப்பி உங்களை திசை திருப்புவதற்கு, திருப்பி உங்க உணர்வை அவன் தேவன் அன்னைக்கு அந்த வைராக்கியத்தை எடுத்து போடுவதற்கு அவன் எப்போதுமே கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி இருக்கிற இடங்களை கண்கள் மூடிக்கொள்ளலாம். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க துவங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட தெளிவா பேசுகிறாரு. நீ அக்கினியா இருக்காருன்னு நான் உன்கிட்ட சொல்லல, நீ அனலா இருந்துக்கோ. அனல் என்பது தேவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம். இந்த அனல் சூடி ஏற்ற ஒரு காலத்துல சடிதியாய் ஒரு காத்து வீசப்பட்டுட்டா அங்க இருக்கிற அந்த அனல் எப்படியாய் மாறுது கேட்டா அது அக்கினியாய் மாறும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அனல் மகிமையாய் அக்கினியாய் வெளிப்படணும்னா, அது வெளியரங்கமா தெரியக்கூடிய அக்கினியாய் மாறணும்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, உங்களுக்கும் எனக்குள்ள தேவனுக்குள்ள பற்றி கொண்டிருக்கிற வைராக்கியத்தை விட்டுறாதீங்க. உபவாசம் இருக்கணும் வைராக்கியத்தை எடுத்துட்டீங்கன்னா தேவ சமூகத்துல உபவாசம் அதை செய்து முடிக்க மட்டும் வைராக்கியமா இருந்துங்க. இன்னைக்கு ஒருவேளை 5 அதிகாரத்தை வாசிக்கணும்னா வைராக்கியமா இருந்தேன்னா எந்த மனுஷன் சத்தத்துக்கு உங்க இருதய கதவை பூட்டி இருங்க. உங்க இருதய கதவை பூட்டி எந்த உணர்வுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அது செய்து முடிக்கிற வரைக்கும் மட்டும் அந்த இருதய கதவை திறந்துடாதீங்க. உங்க மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்க இருதயத்தை திறந்து கொடுத்துறாதீங்க. தேவையில்லாத சிற்றின்பங்களுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆவதற்கு சின்ன சிற்றின்பங்கள், சின்ன காரியங்கள், சின்ன பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ரீதியில ஒரு சின்ன இன்பம் நமக்கு வந்ததுனால வைராக்கியத்தை நான் இழக்க பண்றேன். இன்னைக்கு தேவனுடைய மனுஷன் சொல்லப்பட்ட நம்ம பல நேரத்துல ஏதோ ஒரு வைராக்கியத்தை கேம்ப்ல அட்டன் பண்ணும்போது வைராக்கியத்தோடு அர்ப்பணிச்சுட்டு போனோம். ஆனா வீட்டுக்கு போகும்போது உலக நண்பர்கள், உலக காரியத்துக்குள்ள, சிற்றின்பத்துக்குள்ள நீங்களும் நானும் என்ன ஒப்பு கொடுத்ததுனால, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுனால, கவன சிதறல விட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு ரீதியில நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. ஆனா இயேசுவானவர் ஒவ்வொரு வேலையிலும் அவர் அவ்வளவு கவனத்தோடு இருந்தார். அவர் தான் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை வைராக்கியத்தோடு இருந்ததுனாலதான், அந்த வைராக்கியத்தை ஒரு நாளும் அவர் இழக்காததுனாலதான். நினைச்சு பாருங்க, அவர் செய்து முடிக்க மட்டும் அந்த வைராக்கியத்தை அவர் இழக்காதனாலதான் சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்தார். இன்னைக்கு காலை வேளை ஆண்டு நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கட்சித்தாரா, அனலா இருக்க விரும்புறீங்களா? கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனத்தை விட்டுறாதீங்க. உங்க போக்கஸை விட்டுறாதீங்க. எந்த காரியத்தை நான் வைராக்கியம் எடுத்தேனோ, எந்த ஆலயத்தை நான் கெட்டணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேனோ, நெகேமியாவே அது செய்து முடிக்க மட்டும் கவனமாயிரு. மற்றவங்களோட சத்தத்துக்கு உணர்வுக்கு இடம் கொடுத்துறாத. ரமாது ஷேகே லி ரிமாலா துராபோ ரேமே ஷேகே லி ரிகாடாகாபோ. இந்த காலை வேளையில நம்ம கவனத்தை இழந்துடாதீங்க. கொஞ்சம் வைராக்கியத்தை எடுத்துட்டீங்களா? அக்கினிங்கிற வைராக்கியத்தை உங்களுக்குள்ள எடுத்திருக்கிறீங்களா? அதை செய்து முடிக்க மட்டும் கவனமாயிருங்க. வைராக்கியத்தை இழக்க கூடாதுன்னா, ஒரு மனுஷன் வைராக்கியத்தை இழக்க கூடாதுன்னா தான் இருதயத்துல உணர்வுக்கு இடம் கொடுத்துட கூடாது. அது செய்து முடிக்கிற வரைக்கும் தேவையில்லாத சத்தத்துக்கு, தேவையில்லாத பாரத்துக்கு, தேவையில்லாத சிற்றின்பங்களுக்கு உங்களை நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆவதற்கு இடம் கொடுத்துறாதீங்க.
எத்தனை பேர் இந்த கேம்ப்ல அட்டன் பண்ணிட்டு ஒருவேளை எத்தனை வாலிபர்கள் சிதறி இருக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன் ஆகி இருக்கலாம். ஒரு நிமிஷம் அவங்களுக்காக ஜெபிங்க. ஒரு நிமிஷம் கேம்ப்ல அர்ப்பணிச்சுட்டு போன பிள்ளைங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளை, ஒவ்வொரு யூத் மீட்டிங்ல நம்மள அர்ப்பணிச்சுட்டு போயிருப்போமே, எந்த ரீதியிலும் எங்க இருதயத்தை காவல் பண்ணுங்க. எங்க இருதயத்தை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்துல பார்க்கிற என் பிதாவை நோக்கி எப்போதும் என் இருதயம் பூட்டப்பட்டதா இருக்கட்டும். தேவையில்லாத உலக காரியத்துக்கு என் இருதய உணர்வுக்கு பூட்டப்படட்டும். இந்த இருதயத்துல அவருக்கும் நானுமே தவிர தேவையில்லாத சந்தோஷத்துக்கு, தேவையில்லாத உணர்வுகளுக்கு நான் இடம் கொடுக்காம என் இருதயத்தை பூட்டியாச்சுன்னா, இந்த காலை வேளையில நீங்க எடுத்த வைராக்கியம் எதுவோ அதை செய்து முடிக்க மட்டும் நீங்க அமராமல் இருந்து அதை செய்து முடிப்பீங்க. நிச்சயமா அந்த அனல் அப்படி இருக்காது. இன்னைக்கு ஜபிக்கணும்னு சொல்லி அந்த ஜெபம் தெரியுமா, அந்த அனல் கொஞ்சம் மாற 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 வேதத்தை தியானிக்க தியானிக்க அந்த அனல் சதியாய் ஒரு காத்து வீசி உங்களுக்குள்ள இருக்கிற அனலை அது காற்றாய் மாறுவதற்கு கர்த்தர் செய்வார். அதை காற்றாய் மாற்றுவார். அதை அக்கினி காற்றாய், அதை அக்கினியாய் பரவ செய்வார். மகா பரிசுத்தம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையில நீங்க தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எங்களுக்குள்ள இருக்கிற அனல், எங்களுக்குள்ள தெரியாத இந்த அனல், எங்களுக்குள்ள உங்களுக்குரிய பச்சு கொண்டிருக்கிற இந்த வைராக்கியத்தை நாங்க இழக்காம ஒவ்வொரு நாளும் அது அனுதினமும் இழந்து விடக் கூடாது. எங்களுக்குள்ள எந்த ரீதியும் சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இவங்க இருதயத்தை பூட்டுவீராக. செய்து முடிக்கிற மட்டும் ஜபத்தை செய்து முடிக்கிற மட்டும், எங்க மேல கர்த்தர் நீங்க வச்சிருக்க தரிசனத்தை செய்து முடிக்கிற மட்டும் எங்களுடைய கவனம் சிதறவே கூடாது. எங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற கூடாது. அந்த பேதுரு அன்னைக்கு தேவனுக்குள்ள இருந்த வைராக்கியம், படகுக்குள்ள எத்தனை பேர் இருந்தோம், எல்லாரும் நடக்கல. ஆனா ஒருவனால நடக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், நானும் கடல் மேல நடக்கணும். மற்றவனுக்குள்ள அந்த வைராக்கியம் இல்ல. ஒருவேளை மற்றவனுக்குள்ள இல்லாம வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துட்டு உண்மைதான், நீங்க நடக்க துவங்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிராதீங்க. உங்க கவனத்தை சிதற விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு புயல் அடிக்குது, ஏதோ ஒரு காத்து அடிக்குன்னு சொல்லி பேதுருவே உன்னோட சிதறல விட்டுறாத. இன்னைக்கு போக்கஸ்ட் இயேசுவை நோக்கி, அந்த இயேசுவை நோக்கி உங்க கவனம் இருக்கும்னா நிச்சயமா நிச்சயமா அப்பா இந்த நேரத்தை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இவங்க இருதயங்கள் எந்த தேவையில்லாத சுற்றினங்களுக்கு, உணர்ச்சிகளுக்கு இவங்க இருதயங்களுக்கு திறக்கப்படாதபடிக்கு, மனுஷனுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்துக்கு, உணர்ச்சியான காரியங்களுக்கு இவங்க திசை திருப்பாதபடிக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு இவங்க இருதயங்கள் ஈர்க்காதபடிக்கு இவங்க இருதயத்தை நீர் காவல் செய்வீராக. இவருடைய இருதயத்துக்குள்ள இயேசுவின் இரத்தத்தை தெளிச்சு ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனத்தோடு இருக்கணும். எந்த ரீதியில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதபடிக்கு இவங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேங்க. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. வார்த்தை உடையது பிள்ளைங்க உடையவர்கள் உங்க வார்த்தை உடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லாமே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.